வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 28 அண்ட் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். செப்டம்பர் 26 அண்ட் 27க்கான ஃபிளாஷ்பேக். ஜனதா கானா அப்படிங்கிற திட்டத்தை வந்து எந்த அமைச்சகம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரயில்வே துறை. அடுத்த கேள்வி நமக்கு வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் AI பேஸ்ட் கமாண்ட் சென்டர் ஃபார் பில்கிரிம்ஸ், யாத்ரீகர்களுக்கான இந்தியாவின் முதல் AI அடிப்படையிலான கட்டளை மையம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு திருப்பதியில இருந்து நிறுவப்பட்டது. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி நமக்கு UPI வந்து அடாப்ட் பண்ண 8வது நாடு, UPI ஏற்றுக்கொண்ட 8வது நாடு எது அப்படின்னா நமக்கு கத்தார். ஆப்ஷன் ஏ கத்தார். அடுத்த கேள்வி நமக்கு வந்து 7th ஃபியூச்சர் ஃபுட் ஃபோரம் 2025 எதிர்கால உணவு மன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா துபாயில தான் நமக்கு நடைபெற்றது மக்களே. அடுத்த கேள்வி ICC வந்து எந்த நாட்டினுடைய மெம்பர்ஷிப்பை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய கிரிக்கெட் டீமு. நெக்ஸ்ட் வேர்ல்டு கான்ட்ரசெப்ஷன் டே அப்படிங்கிறது என்னைக்கு அப்படின்னா நமக்கு செப்டம்பர் 26. அதே மாதிரி நமக்கு வந்து வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டே நமக்கு செப்டம்பர் 26. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டூரிசம் டே செப்டம்பர் 27. இப்போ நம்ம வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் 28 அண்ட் 29க்கானது போயிடலாம் மக்களே. முதல்ல வந்து நம்ம தமிழ்நாடு நியூஸ்லேருந்து போயிடலாம். தமிழ்நாட்டில் ஒரு 2 நாள் முன்னாடி சனிக்கிழமை வந்து இப்போ வரைக்கும் அதை பற்றி தான் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாகவே அதாவது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா சம்பவம் வந்து முந்தா நேற்று. இன்னுமே வந்து டாக் ஆஃப் த மீடியா, டாக் ஆஃப் த டவுன் எல்லாமே அதுதான். ரொம்ப துயரமான விஷயம். ஸோ அதை பற்றி லைட்டாக நம்ம என்னங்கிறது பார்த்துடலாம். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. நேம் த கமிஷன் ஃபார்ம் டு என்கொயர் இன்டு கரூர் ஸ்டாம்பேட். கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த இன்சிடெண்ட் வந்து கரூரில் வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற இடத்துல என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 27, 2025. இதை விசாரிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசில் வந்து ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில். ஓகேவா, அவங்க விசாரணையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க, ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக போயிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ நமக்கு வேற பார்த்தீங்க அப்படின்னா இதே அருணா ஜெகதீசன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி தூத்துக்குடியில் வந்து இந்த துப்பாக்கிச்சூடு ஏற்பட்டது. ஸோ அதுக்கும் வந்து அதை விசாரிக்கிற அதுக்கும் வந்து ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க. அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா இவங்க தான். அந்த ஒரு நபர் ஆணையம் இவங்க தான் மெம்பரு, தலைவர் எல்லாமே. ஓகேவா, ஸோ தூத்துக்குடி ஃபயருக்கும் இவங்க தான். ஸோ இந்த கலையரசன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கலையரசன் குழு அப்படிங்கிறது எதுக்காக அமைச்சது அப்படின்னா இந்த நீட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு, நீட்டில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்காங்கல்ல, ரிசர்வேஷன். இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணது வந்து எடப்பாடி அவர்கள் பீரியடில் கலையரசன் கமிட்டி. முருகேசன் கமிட்டி நம்ம கூட பார்த்துருப்போம். அதாவது நம்மளுடைய மாநில கல்விக் கொள்கையை வந்து அதை வகுத்ததுக்கான அந்த குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் முருகேசன் அவர்கள். கல்விக் கொள்கை மட்டும் இல்லை, இப்போ வந்து கலையரசன் கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிசனில் வந்து 7.5% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. இவங்க வந்து டெக்னிக்கல் கோர்சஸில் இப்போ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் கொடுக்கலான்னு சொன்னது நீதியரசர் முருகேசன் கமிட்டி அப்படிங்கிறது. அலாவுதீன் அப்படிங்கிற பேர் நம்ம சமீபத்தில் ஒரு 2-3 மாதம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில். என்ன அப்படின்னா 7வது மாநில நிதி ஆணையம், 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், 7வது மாநில நிதி ஆணையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முன்னாள் IAS அதிகாரி அலாவுதீன் அவர்கள். இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக உள்ள கமிட்டிஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நம்ம எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம இதை தாண்டி வெளியே கேள்விகள் வரலை. அது பார்க்காம போனவங்கலாம் வந்து சில பேர் ரிவ்யூலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா ஜென்ரலாக சில யூடியூப்பில் சில வீடியோலாம் பார்க்கும்போது இது தமிழ்நாடு அரசு வந்து ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடினாங்க. யாருடைய பிறந்தநாள்? அதை கஷ்டப்பட்டு எலிமினேட் பண்ணி போட்டோம். கஷ்டப்பட்டு எலிமினேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துருப்போம். என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து தமிழ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினத்தை வந்து அந்த வாரத்தை ஃபுல்லாக தமிழ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு செலிப்ரேட் பண்ணாங்க. இதை படிச்சுட்டு போனவங்க ஈஸியாக எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே நமக்கு நிறைய அது கிட்டத்தட்ட ஒரு 17 கொஸ்டின் வந்திருந்து. அதுக்கான வீடியோவும் நம்ம போடுவோம் ஈவினிங், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேஷ்னல் நியூஸ் போயிடலாம். தேசிய செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்னு தெரியுதா? பார்த்தா எப்படி தெரியுது? டைனோசர் மாதிரி இருக்கா? ஸோ டைனோசர் இல்லை, இது ஷார்க்கும் இல்லை, இது வந்து டுகாங். பேர் என்னது? டுகாங். டுகாங் அப்படின்னா தமிழில் கடல் பசு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், இந்த கடல் பசு பற்றி. வேர் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் லொக்கேட்டட்? அதாவது இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா இது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நார்தர்ன் பார்க்வே, அதாவது வடக்கு பால்க் ஜலசந்தி, வடக்கு பால்க் ஜலசந்தியில் தான் இது அமைந்திருக்கு. எக்ஸாக்டாக எந்த மாவட்டத்தில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம், அந்த சைடில் தான் இது கவர் ஆகும். புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது கவர் ஆகும். இதனுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட், அது அந்த அளவு எவ்வளோ அப்படின்னா வந்து ஏரியா வந்து 448.34 கிலோமீட்டர் ஸ்கொயர், 448.34 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதனுடைய ஏரியா. இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு. இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா செப்டம்பர் 21, 2022. ஓகேவா? இப்போ இதை வந்து இப்போ எதுக்கு 2022 நியூஸ் எதுக்கு நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இந்த கடற்பசு பாதுகாப்பு மையத்துக்கு வந்து IUCN அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதோடைய ஃபுல் ஃபார்ம்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபுல் ஃபார்ம் வச்சு எக்ஸாமில் ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகேவா? இந்த அமைப்பு வந்து ஒரு மாநாடு நடத்துச்சு. என்ன மாநாடு அப்படின்னா இது IUCN, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய தலைமையகம் வந்து கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. கிளாண்ட் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. கிளாண்ட் அப்படின்னு சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இப்போ ஒரு மீட்டிங் நடந்துச்சு, ஒரு மாநாடு. என்ன மாநாடு அப்படின்னா வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உலக பாதுகாப்பு மாநாடு, உலக பாதுகாப்பு கூட்டம் அல்லது மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா அபுதாபி. அங்கே வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் நோட்டிஃபை பண்ண இந்த டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வுக்கு வந்து ஒரு அப்ரூவல் மாதிரி ஒரு தீர்மானம் மாதிரி பாஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடற்பசு பாதுகாப்பு காப்பகத்துக்கு வந்து ஒரு குளோபல் ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு. IUCN அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமைப்பு. ஸோ அங்கே வந்து இதை பற்றி ஒரு மோஷன் ஒன்று பண்ணும்போது ஒரு வீடியோ மாதிரி கூட ப்ளே பண்ணியிருந்தாங்க, ஒரு தீர்மானம் மாதிரியும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாநாட்டில். அப்போ வந்து அதுக்கு ஒரு குளோபல் ரெக்கக்னேஷன் மாதிரி கிடச்சிருக்கு. அதனால இது வந்து நமக்கு செய்திகளில் வந்திருந்து. ஸோ டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாடு, செப்டம்பர் 21, 2022 உருவாக்கப்பட்டது. நார்தர்ன் பார்க்வே, வடக்கு பால்க் ஜலசந்தி, எந்த மாவட்டம் அப்படின்னா புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இது கவர் ஆகும். ஓகேவா? அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பறவைகள் இதாக இருக்குது, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நேச்சர் சம்மந்தப்பட்ட நியூஸாக வந்துட்டு இருக்கு. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா? ஸோ ராம்சார் சைட்ஸில் வந்து புதுசாக 2 ராம்சார் சைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா கோகுல் ஜலசே, ஓகேவா? ஒன்று கோகுல் ஜலசே, இன்னொன்று வந்து உதய்பூர் ஷீல் அப்படிங்கிற 2 இடம். இந்த 2 இடத்தை வந்து ராம்சார் சைட்ஸாக அறிவிச்சிருக்காங்க. உதய்பூர் சீல் அப்படிங்கிற இந்த 2மே எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது. ஓகேவா? இந்த கோகுல் ஜலசே அப்படிங்கிறது வந்து பக்ஸா அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் இருக்குது. பக்ஸா மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து வெஸ்ட் சம்பரான் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு. ஸோ இந்த 2மே வந்து பீகாரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக 91 ராம்சார் தலங்கள் இந்தியாவில் இருந்து, இப்போ வந்து இந்த 2 ஆட் ஆனால இப்போ வந்து இந்தியாவில் எத்தனை ராம்சார் தலங்கள்லாம் 93. இன்னைக்கு செப்டம்பர் 29, 2025 கணக்கின்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை 93. ராம்சார் தலங்கள் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இன்னொரு வாட்டி ஜஸ்ட்டு பார்த்துடலாம். ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ராம்சார் கன்வென்ஷன் ஆஃப் பெட்ல. இந்த ராம்சார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து
ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உடன்படிக்கை தான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. இது எப்போ கையெழுத்திடப்பட்டது அப்படின்னா February 2, 1971 நிறைய நாடுகள் சேர்ந்து இந்த மாதிரி சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை கையெழுத்திட்டாங்க. எந்த இடத்துல வச்சுன்னா ராம்சார் அப்படிங்கிற இடத்துல வச்சு. ஸோ ராம்சார் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரான் நாட்டில் இருக்குது. அப்போ ஈரான் நாட்டில் உள்ள ராம்சார் இடத்துல வச்சு அந்த உடன்படிக்கையை வந்து கையெழுத்திட்ட காரணத்தினால தான் இதுக்கு ராம்சார் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு. ஓகேவா? இதில் இந்தியா இருக்காங்களா அப்படின்னா இந்தியா சேர்ந்தாங்க. ஒரு 11 வருஷம் கழிச்சு 1982 இந்தியா சேர்ந்தாங்க. இப்போ இந்தியாவில் மொத்தம் 93 ராம்சார் தலங்கள் இருக்குது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 20, மொத்தம் 93 தமிழ்நாட்டில் 20, ஓவராலாக 93. ஓகேவா? மொத்தமாக வந்து ராம்சார் அந்த சைட்டோடைய ஏரியா இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னா 13,60,710 ஹெக்டர். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ 13,60,719 ஹெக்டர்ஸ். ஓகேவா? 13,60,719 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போது எக்ஸாமில் வித்தியாசமாக கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அவங்க எப்படினாலும் நமக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்தியாவில் வந்து கோல்ட் டெசர்ட் அப்படின்னு ஒன்று, கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர்னு ஒன்று இருக்குது. அதாவது கோல்டு டெசர்ட் குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகம். ஓகேவா? பயோஸ்பியர் ரிசர்வ், கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது. இது எங்கே அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இதை வந்து யுனெஸ்கோ நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது யுனெஸ்கோ அந்த உயிர்கோள் காப்பகத்தினுடைய முக்கியமான இது ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த கோல்ட் டெசர்ட் இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்னா உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து கோல்ட் டெசர்ட், அதாவது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகத்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து இந்த லிஸ்ட்டில் இந்தியாவில் மொத்தம் 13 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. இந்தியாவில் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எத்தனை இருக்குது, இந்த யுனெஸ்கோ நெட்வொர்க்கில் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னா 13. சமீபத்தில் இப்போ சேர்த்தது வந்து கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகம் ஹிமாச்சல் பிரதேசம். ஓகேவா? இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதாவது வந்து இந்த பெண்கள் ஓட்டை வாங்குறதுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா அரசியல் கட்சிகளும் பயங்கரமாக பண்ணுறாங்க. இப்போது ஹரியானாவில் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஹரியானாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு திட்டம், தீன்தயாள் லாடோ லக்ஷ்மி யோஜனா. தீன்தயாள் லாடோ லக்ஷ்மி திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னா ஹரியானா. சிம்பிள். இந்த திட்டம் வந்து பெண்களுக்கு, அதாவது தகுதி உள்ள பெண்களுக்கு வந்து மாதம் 2,500 ரூபா வந்து உரிமை தொகை கொடுக்கறதுக்கான திட்டம். நம்ம ஊரில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அங்கே ஹரியானாவில் 2,500 ரூபா. இதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக யாருக்கு என்ன வயசு கண்டிஷன்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் இந்த திட்டம் ஹரியானா பெண்களுக்கு அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,100 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். இது என்ன, இது அடுத்த இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்த ஐட்டம் தான் அது. என்ன அப்படின்னா வந்து பீகாரில் நவம்பரில் இப்போ எலெக்ஷன் வந்துடும். இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பீகாரில் எலெக்ஷன். பீகாரில் வந்து முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா, பிரதமரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான் போய் லான்ச் பண்ணார் அந்த மாநிலத்துக்கான திட்டம். ஓகேவா? எங்கே அப்படின்னா பீகாரில் 2,000 ரூபா கொடுத்து பார்த்துருக்கீங்க, 2,000 ரூபா கொடுத்து பார்த்துருக்கீங்க. இங்கே எவ்வளோ அப்படின்னா 10,000 ரூபா. அது மாதம் 10,000 ரூபா இல்லை. பாருங்களேன், அடுத்த மாதம் எலெக்ஷன் வருது. பெண்கள் வந்து தொழில் தொடங்குறதுக்காக 10,000 ரூபா கொடுக்கறதுக்கான திட்டம். அதுவும் எத்தனை பெண்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க? 75 லட்சம் பெண்களுக்கு. இந்த திட்டத்துக்கு மட்டும் 7,500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபானா யோசிச்சு பாருங்களேன். 6 மாதம் கழித்து பார்த்து அவங்க தொழில் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த 2 லட்ச ரூபா கொடுப்பாங்களாம். அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஓகேவா? 10,000 ரூபா கொடுக்கறதுக்கான ஸ்கீம் தான் முக்கியமந்திரி மகிழா ரோஜர் யோஜனா. பீகார் பற்றி நான் நிறைய பார்த்தேன். பீகாரில் வந்து ஆல்ரெடி 2 ராம்சார் தலங்கள் பார்த்தோம். இப்போ இது பீகாருடைய மாநில பறவை என்ன அப்படின்னா சிட்டுக்குருவி தான் வந்து பீகாருடைய மாநில பறவை. சிட்டுக்குருவி தான், ஹவுஸ் ஸ்பேரோ, சிட்டுக்குருவி பீகாருடைய மாநில பறவை. ஓகேவா? பீகாருடைய மாநில விலங்கு எது அப்படின்னா வந்து இந்த கௌர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பைசன். அந்த காட்டெருமை சொல்லுவாங்களே இந்தியா இந்த காட்டெருமை, அந்த காட்டெருமை தான் வந்து பீகாருடைய மாநில விலங்கு. ஓகேவா?
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகளில் ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்துடலாம். வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், உலக பேரா தடகள போட்டி 2025 எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா நியூ டெல்லி. டைரெக்டாக ஆன்சர் போட்டு போயிடலாம், நியூ டெல்லி அப்படின்னு. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸில் வேர்ல்டு ரேபீஸ் டே, உலக ரேபீஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரேபீஸ்க்கு வந்து இப்போ ஃபுல்லாக இந்த பிரச்சனை தான், இந்த தெருநாய் பிரச்சனை தான் பயங்கரமாக இருக்குது. அதை வந்து மொத்தமாக ஒழிக்கிறதும் சேஃப் கிடையாது, அதை வந்து அப்படியே பெருக விடுறதும் கரெக்ட் கிடையாது. அதை ஒழுங்காக ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படலை. நான் வரும்போது நம்ம பைக்கில் போகிறோம், ராத்திரின்னு கூட இல்லை, இப்போ மற்ற எந்த டைமில் போனாலுமே வந்து ஒரு மாதிரி குலைக்குது, கடிக்க வருது, ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் போகணும். அது இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா போதும். ஸோ முக்கியமாக நாய்கள்கிட்டருந்து பரவக்கூடியனா நாய் மூலமாக வந்து நாய்க்கடி மூலமாக ரேபீஸ் நோயெலாம் நிறைய வரும். இந்த ரேபீஸ்க்கு வந்து முதல்ல வேக்சின் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லூயி பாஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர். லூயி பாஸ்டர் அப்படிங்கிறது அவருடைய இறந்த தினம், அவர் பர்த் ஆனிவர்சரி இல்லை, அவருடைய டெத் ஆனிவர்சரி, அதாவது செப்டம்பர் 28, 1895 இறந்தார். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட். ஓகேவா? இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரேபீஸ் வேக்சினை கண்டுபிடிச்சார், ரேபீஸ்க்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சார். ஸோ அவருடைய இறந்த தினத்தை தான் வந்து வேர்ல்டு ரேபீஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். 2007 இந்த நாளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த வருஷத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆக்ட் நவ் யூ மீ அண்ட் கம்யூனிட்டி. அதாவது இப்போதே செயல்படுங்கள் நீ நான் மற்றும் சமூகம். இப்பொழுதே செயல்படுங்கள் நீ நான் மற்றும் சமூகம். ஆக்ட் நவ் யூ மீ அண்ட் கம்யூனிட்டி. செப்டம்பர் 28 உலக ரேபீஸ் தினம். ஓகேவா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ரிவர்ஸ் டே 2025, உலக நதிகள் தினம் 2025. இந்த நதிகள் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும். அதாவது செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து இந்த ரிவர்ஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க. ஓகேவா? அப்போது இந்த கடைசி ஞாயிறுனா என்ன? செப்டம்பர் மாதம் நம்ம குரூப் 2 எக்ஸாம் எழுதுனால செப்டம்பர் 28 அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. ஓகேவா? 2005 இதை கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து ரீஸ்டோரிங் ரிவர்ஸ் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஓகேவா? ரீஸ்டோரிங் ரிவர்ஸ் ஃபார் அ சஸ்டைனபிள், இது எல்லாமே 2025க்கான கருப்பொருள். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நிலையான எதிர்காலத்திற்காக ஆறுகளை மீட்டெடுக்க வேண்டும். நிலையான எதிர்காலத்திற்காக ஆறுகளை மீட்டெடுக்க வேண்டும் அல்லது நதிகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு ரீஸ்டோரிங் ரிவர்ஸ் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் 2005 செப்டம்பர் 28. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹார்ட் டே, உலக இதய தினம் அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் 29 கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு நாள் வந்து 1999 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதற்கான கருப்பொருள் டோன்ட் மிஸ் அ பீட், அதாவது ஒரு ஹார்ட் பீட்டை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. டோன்ட் மிஸ் அ பீட் அப்படிங்கிறது தான் இதற்கான கருப்பொருள். வேர்ல்டு ஹார்ட் டே செப்டம்பர் 29 இன்னைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு திட்டத்தில் இன்னைக்கு பார்க்குற திட்டம் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 9, 2024. இது வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் காலேஜ் போகும்போது அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். ஆகஸ்ட் 9, 2024 கோயம்புத்தூர் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் அரசு பள்ளியில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் மீடியம், அதே மாதிரி இந்த ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவர்களும் கொடுப்பாங்க. இது காலேஜ் போகும்போது மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பசங்க இருக்காங்கன்னா 5 பசங்களுக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது ஆல் சில்ட்ரன்ஸ் ஆர் எலிஜிபிள். அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து சில ஸ்கீம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வீட்டில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள், 2 பேருக்கு மட்டும்தான் எலிஜிபிள். இது அப்படி கிடையாது, எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் படிப்புக்கும் எலிஜிபிள். ஓகேவா? அடுத்தது வந்து கம்யூனிட்டி ரேங்க் செக்ஷனில் நேற்று லாஸ்ட் கிளாஸில் கேட்ட கேள்வி, இந்த நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் தேசிய கால்நடை பணியின் நோக்கங்கள் வந்து இந்த 3மே நோக்கம்தான். ஆல் த அபவ். ஓகேவா?
ஸோ ஆல் த 1 2 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்போ இன்றைக்கான கேள்வி, இந்த சைடில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு இவங்க என்ன விளையாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அன்னு ராணி, மனிஷா ராமதாஸ், ருபினா ஃப்ரான்சிஸ், பிரீத்தி பால். அத்லெட்டிக்ஸ் தடகளம், பேரா பேட்மிண்டன், பேரா தடகளம், பேரா அத்லெட்டிக்ஸ், பேரா ஷூட்டிங், பேரா துப்பாக்கி சுடல். மேட்ச் கரெக்டாக பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம், நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, அதுவும் போடுவோம். இது எல்லாமே மறக்காம அட்டன் பண்ணி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். எங்கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த கரூர் விஷயத்துக்காக யார் தலைமையில் கமிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா ஆணையம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா அருணா ஜெகதீசன். இந்தியாவுடைய முதல் கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் வந்து தமிழ்நாடு, தூத்துக்குடி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் சைடில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை 93, 93. அடுத்தது தீன்தயாள் லாடோ லக்ஷ்மி யோஜனா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹரியானாவில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா வந்து பீகாரில். அடுத்தது பேரா அத்லெட்டிக் போட்டி வந்து நமக்கு நியூ டெல்லியில் நடைபெற போகுது. நெக்ஸ்ட்டு ராபிஸ் தினம் 28, உலக நதிகள் தினம் 28, அப்புறம் வந்து இதய தினம் அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி 29. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.